டிரான்ஸ்கிங் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபோன் மூலமா தான் காண்டாக்ட் பண்ணோம். அப்புறம் ஆடு பார்த்தோம். ஆடு பார்த்ததுனால எங்களுக்கு நாங்க பேசினோம். அப்ப அவங்க எங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. அதனால பண்ணோம். நீங்க ஏன் திமூர் சூஸ் பண்ணீங்க? MBBS அதனால MBBS அந்த இந்தியன் சிலபஸ் இந்தியாவில உள்ள மாதிரி அதனால இங்க நாங்க சூஸ் பண்ணது எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல தெரியல. அப்ப நாங்க இங்க இந்தியன் சிலபஸ் பண்றதுனால ஃபர்ஸ்டா இது போறதுனால எங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்தியன் சிலபஸ் இங்க நடக்கிற டியூரேஷன் அங்கேயும் நடக்கிறதுனால ரொம்பவே எங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். படிச்சு முடிக்கும். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே சூட் ஆகுறதுனால ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன். இங்க எப்படி உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சது? ரவி சார் இது நாங்க கேள்விப்பட்டோம். அப்ப அவரு எங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாரு. அதனால எங்களுக்கு பிடிச்சு போச்சு. எந்த கஷ்டம் இல்லை. பிள்ளைங்க வர்றதுக்கு லாஸ்ட் வரைக்கும் எங்க கூடயே நல்ல இது பண்ணாரு. டிரான்ஸ்கிங் அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸோட சர்வீஸ் நல்லா இருக்கு. எங்களுக்கு அலைச்சல் கிடையாது. ஒவ்வொரு எப்போ கால் பண்ணாலும் அவங்க எடுப்பாங்க. எங்களுக்கு அதுக்குள்ள பதில் எங்களுக்கு நல்ல கிளியர் பண்றாங்க. அதனால எங்களுக்கு சேம் எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அவங்களும் எதா இருந்தாலும் பேசி டவுட் இருந்தா உடனே கிளியர் பண்ணிருக்காங்க. எப்பவுமே அவைலபிளா இருக்காங்க. ஒரு ஈஸி. பசங்களுக்கு எல்லாம் அங்க எல்லா வசதியும் இருக்கா? எப்படி? பசங்களுக்கு சார் சொன்னது என்னன்னா லேடிஸுக்கும் அங்கே இருக்கு. நம்ம ஆட்கள் இந்தியாவில உள்ள ஆட்களே ஃபுட்ஸ் எல்லாமே அங்க பண்றாங்க. அதனால உங்க பிள்ளை எங்க பிள்ளைய மாதிரி தான், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க திமூர் ஏன் சூஸ் பண்ணீங்க? திமோர் எங்களுக்கு ரேவதி மேம் நிறைய சொன்னாங்க. திமோர் பத்தி நல்ல கண்ட்ரியாவே இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சிருந்து சோ நாங்க முடிவு பண்ணிட்டோம். அங்க வரலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும் மேம். எல்லாமே எங்களுக்கு இங்க உள்ள அதே ஸ்டடி, இங்க உள்ள பிள்ளைங்க நிறைய பேர் போறாங்க. சேஃப்டியா இருக்கும். நல்ல கோச்சிங் இருக்கும். அந்த மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு. அதனால நாங்க செலக்ட் பண்ணோம். இங்க எப்படி அட்மிஷன் கிடைச்சது? அட்மிஷன் எங்களுக்கு ரேவதி மேம் ஃபோன் பண்ணாங்க. அதாவது நம்பர் எடுத்து எங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க. அடுத்து பேசினாங்க. ஸ்டார்டிங்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அவங்க பேசுறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா நாங்க போய் பார்த்தோம். திருநெல்வேலி போய் பார்த்து அவங்கள நேர்ல பேசுனதுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டோம். டிரான்ஸ்கிங்கோட சர்வீஸ் எப்படி இருக்கு? சர்வீஸ் சூப்பரா இருக்கு மேம். எல்லாமே நல்லா இருக்கு. சார் ஆகட்டும், மேம் ஆகட்டும், ரொம்ப நல்லா எல்லாமே பண்றாங்க. எப்ப ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுவாங்க. எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கடைசி வரைக்கும் எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க. இனி இருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். டிரான்ஸ்கிங்கோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. டிரான்ஸ்கிங் எப்படி உங்களுக்கு தெரியும்? டிரான்ஸ்க்கு தான் மேம் இந்த ஃபோன் பண்ணலாம் பேசினாங்கல்ல, அது மூலமா தான் எங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் நாங்க அவங்க கிட்ட பேசி நிறைய அகாடமில இருந்து ஃபோன் வந்துச்சு. ஆனா எங்களுக்கு இதுதான் பிடிச்சி சரி ஓகே அப்படின்ட்டு நாங்க இது வச்சோம். அதுல ரேவதி மேம், ரவி சார் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதுலயே அப்படி நாங்க ஓகே பண்ணிட்டோம். திமூர்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேஃப்டி எல்லாமே எப்படி இருக்கும்? சேஃப்டி எல்லாமே நல்லா இருக்கு மேம். எதுவுமே இல்லை. ஏன்னா நாங்க இந்த ஒயிட் கோட் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருந்தாங்கல்ல, அதுக்கு வந்தப்பதான் எல்லாமே நிறைய பேசினாங்க. அதை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நல்ல நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. நீங்க ஏன் திமூர் சூஸ் பண்ணீங்க? பையன் ஆசைப்படுறான். ஃபீஸ் கம்மியா இருக்கு. எல்லாத்தோட பெஸ்டா இருக்கு. ஃபீஸ் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. அதனாலதான் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ் சஜஷன் பண்ணாங்க. திமூர்ல இப்ப 14 lakhsலயே முடிச்சு தரேன்னொன்னே தான் இது நீங்க எப்படி அட்மிஷன் ஆனீங்க? டிரான்ஸ்கிங் அகாடமி மூலமா தான். இது போன வருஷத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும். அவங்க சார் தெரியும், ரவி சார். இந்த வருஷமும் இதுன்னு டிமோர் இது அதை விட இது பெஸ்டா இருக்கு. டிமோர் பெஸ்டா இருக்கு. இந்தியன் இதனால 4.8 years தான். அதனாலே ஓகே சொல்லிட்டோம். அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு? பெஸ்ட் தான். சூப்பர் சர்வீஸ் நல்லா பண்ணாங்க. இதே மாதிரியே எங்க பிள்ளைங்க MBBS முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் நீங்க தான் நிக்கணும் கூட. டிரான்ஸ்கிங் எப்படி தெரியும் உங்களுக்கு? என்னுடைய மச்சனர் ஒருத்தர் காலேஜ்ல ஒர்க் பண்றாரு, ப்ரொஃபஸரா இருக்காரு. அவங்களுக்கு இந்த ரவி சாரோடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு. அப்படிங்கும்போது அவங்க சார் சொல்லி இந்த மாதிரி பையனை MBBS பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ரவி சார் அறிமுகமானதுனால அவர் சார் இது இன்டர்நேஷனல் நம்மளுடைய சேம் சிலபஸ் MBBS 4.5 years கரிக்குலம் அப்படின்னு சொன்னதுனால பெஸ்ட்டாக நினைக்கிறோம். இதுவும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபுல் ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுப்பீங்க, சேலஞ்ச் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் சேர்க்குறோம். அதுக்கு டிரான்ஸ்கிங் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்கள் பிள்ளைங்களையும் நல்லா கவனிப்பாக பார்த்துக்கணும். 5 வருஷத்துக்குரிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. வரும்போது ஒரு MBBS டாக்டராக எங்கள் கையில் கொடுக்கணும். எப்படி எக்ஸைட்டிங்கா இருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு. இங்க வர நினைச்சு கூட பார்க்க முடியாது. MBBS இவ்வளோ கம்மியா படிக்கிறது. டிமோர்ல அதுவும் தெரியாத நாடு.
என்ன லாங்குவேஜ் என்ன எதுன்னே தெரியாது. வெரி எக்ஸைட் அங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்கான எல்லா வசதியும் இருக்கா? எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போனவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கால் பண்ணி இதெல்லாம் சேஃபாக தான் இருக்கு, எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்கிங் மேலே நம்பிக்கை இருக்கு, அவங்க எல்லாம் பார்த்துட்டு. நமக்கு வெறும் படிக்கிற வேலை தான். நீங்க ஏன் திமு சூஸ் பண்ணீங்க? படிக்கலான்னு தான் முடிவு இருந்தேன். அதனால டிமோ தான் பெஸ்டா இருந்துச்சு. நான் போகும்போது டிமோ தான் தெரிஞ்சிச்சு, அதனால டிமோ சூஸ் பண்ணிட்டோம். அதான் சேஃபா தனி ஐலண்ட் சேஃபா இருக்கும், அதனால சூஸ் பண்ணிட்டோம். இது டிரான்ஸ்கிங்கோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. இந்த கார்டு நல்லா பண்ணாங்க, எல்லாரும் நல்லா கன்வே பண்ணாங்க, எல்லாம் நல்லா ஸ்மூத்தா. இதே மாதிரி எல்லாம் இருந்தா கரெக்டா இருக்கும். லாஸ்ட் வர வரைக்கும் இதே மாதிரி இருந்தாங்கன்னா நாங்களும் 10 பேர்த்த சொல்லி அடுத்த வருஷம் சேர்த்து விடுவோம்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? எக்ஸைட்டிங்கா இருக்கா? ரொம்ப போன பாத்துக்கலாம் ஆர்வமா இருக்கு. Thank you. All the best. Thank you. நீங்க திமோர் ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்தியன் கரிக்குலம் தான் இருக்கு, அதனால தான் சூஸ் பண்ணோம். காஸ்ட்லியா கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் இருக்கு, அதனால. டிரான்ஸ்கிங் அகாடமி எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க அப்பா ஒரு ஃப்ரெண்டு தான் கன்சல்ட் பண்ணாங்க. அப்பா வந்து போய் என்கொயரி பண்ணாங்க, அப்புறமா நாங்க ஜாயின் பண்ணிட்டோம். அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நித்யாக்கெல்லாம் நல்லா தான் கால் பண்ண அவங்க எடுக்கிறாங்க. எப்படி எக்ஸைட்டிங்கா இருக்கா? ஆமா ஆமா. வேற என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல அப்பா அம்மா கொஞ்சம் விட்டுட்டு போறோம், அது கொஞ்சம் சேட்னஸ் தான் இருக்கு, ஆனா ஓகே தான். இப்ப நம்ம படிப்புக்காக போறோம். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூக்கா. அதான் நம்ம இந்தியா பாடத்திட்டம்னு சொன்னாங்க, கரிக்குலம் நம்ம இந்தியா கிளைமேட் சொன்னாங்க. 10 ரீசன் வந்து மேம் அதான் இந்தியன் கிளைமேட்டை ஒத்து போகுது. இந்தியன் சிலபஸ் எய்ம்ஸ் டெல்லி சிலபஸ் சொன்னாங்க மேம். அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அங்க படிச்சுட்டு வந்து இங்க எஃப்எம்ஜி நெக்ஸ்ட் எழுதுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ட்டு சூஸ் பண்ணேன். இந்த டிரான்ஸ்கிங் அகாடமி அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி தெரியும் அந்த டிரான்ஸ்கிங் மெடிக்கல் அகாடமி உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் இதில் தான் பார்த்தோம், ஆன்லைனில் தான். இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம். அப்புறம் நித்யா மேம் கொஞ்சம் அப்ரோச் பண்ணாங்க, அதனால கொஞ்சம் ஈஸியா. அங்க ஸ்டேயிங்லாம் எப்படி இருக்காங்க? இல்லை நல்லா ஃபுட் எல்லாம் எப்படி சொல்லிருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹோம்லி ஃபுட், இந்தியன் ஃபுட். ஆமாம். எப்படி எக்ஸைட்டிங்கா இருக்கா? என்ன ஃபீல் ஆகுது? எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நீங்க திமோர் எப்படி சூஸ் பண்ணீங்க? எனக்கு என்னோட ரிலேட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிங் அகாடமி பண்ணோம். அவங்க ரவி சார்னு ஒரு சார், அவங்க வந்து நல்லாவே இது பண்ணி பேசுவாங்க. அவங்க பேசி எடுத்து ஃபர்ஸ்ட் பேட்ச் இல்ல, நாங்க செகண்ட் பேட்ச் தான். ஃபர்ஸ்ட் பேட்ச் பசங்க ஆல்ரெடி போயிட்டாங்க. அவங்க எல்லாமே திங்ஸ் எல்லாமே ஓகே, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாங்க, எல்லாம் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. நம்மளும் அந்த நம்பிக்கையில அடுத்த கிளம்பியாச்சு. வேற என்னென்ன ஸ்பெஷல்லாம் அதுல இருக்கு? சிலபஸ் வந்து இந்தியன் சிலபஸ் சேம் அஸ் இந்தியன் சிலபஸ், அதனால சிலபஸ் அளவுல பிரச்சனை இல்லை. அண்ட் நம்ம இந்தியன் ஃபுட் கூட அவைலபிளா இருக்கு. இந்தியன் ஹாஸ்டல்ஸ் அண்ட் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டெப் எல்லாமே இருக்காங்க. அண்ட் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், இந்தியன் பீப்புள்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் them. டிரான்ஸ்கிங்கோட சர்வீஸ் எப்படி இருக்கு? அதான் சார் நல்ல சார் தான். எப்படி தெரியும் உங்களுக்கு? அதான் எங்க ரிலேட்டிவ் வந்து இது பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ சார் வந்து ரவி சார் காணும் சார், அவரை இதான் சார் பாத்துக்கங்க. சார் மாதிரி ஒரு தங்கமான சார் பார்க்க முடியாது, பாத்துக்கங்க. சிரிச்சு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? இல்லை, எனக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்து படிக்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் பெரிய அளவில் நமக்கு இல்லை. அப்போ இங்கே வெளியே போகணும்னு நினைக்கும் போது அவங்க என்னன்னா, சாரோடைய ரவி சார் வந்து எங்கள் ஊரில் திசைன் விலையில் வந்து ஒரு முத்தூட்டு ஃபைனான்ஸில் வேலை பார்த்தா, அப்படி அதை வச்சு எங்களுக்கு பழக்கம். அப்போ அவர் வந்து கேட்கும்போது எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு எங்களுக்கும் விருப்பம், அதைப்படி நாங்கள் கிளம்புறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேஃப் எல்லாமே இருக்காங்க, அவைலபிள் இருக்கு. ஆமாம், எல்லா அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எல்லாமே வந்து பேரண்ட்ஸுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அவ்வளோத்தையும் அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து அங்கே லைவாகவே வந்து அங்கேருந்து நமக்கு சென்னையில் வந்து ஒரு மீட்டிங் கால் இது பண்ணாங்க, கோர்ட் இது பண்ணாங்க. அதில் வந்து எங்களுடைய சந்தேகத்தை எல்லாமே அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல முறையாக பிள்ளைகள் அனுப்புறதுக்கு எங்களுக்கு சந்தோஷம். புது கண்ட்ரிக்கு போறோம், சின்ன நர்வஸ் இருக்கு, இருந்தாலும் ஓகே சமாளிச்சிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு. பாத்துக்கலாம். திமோர் ஏன் சூஸ் பண்ணீங்க? திமோர் என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்தியா மாதிரி சேம் கரிக்குலம் ப்ளஸ் அதே இயர்ஸ், அதனால அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். புது கண்ட்ரி, புதிய இடம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், கல்ச்சரும் பார்க்கலாம். அதனால ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி ஃபுட், இந்தியன் குசைன் எல்லாமே. டீச்சர்ஸ் வந்து நான் பேசின வரைக்கும் இதுவரை ரொம்ப சாஃப்டா நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் டைம்லயும் ரொம்ப சாஃப்டா, நம்ம டவுட் கிளியரிங் செஷன்ல கூட ரொம்ப சாஃப்டா, என்ன நம்ம ஸ்டப்பன் ஒரு கிட்டா ஆனாலும் ரொம்ப நல்லா சொல்லி தந்தாங்க. இந்த டிரான்ஸ்கிங்கோட சர்வீஸ் எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவே நான் பல டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உண்மையாவே நல்லா பொறுத்துட்டாங்க. அவனால நிறைய தடவை கால் பண்ணி, எப்ப கால் பண்ணாலும்
நாங்க சலிக்காம பதில் சொல்லியிருக்காங்க. நான் நல்லா டார்ச்சர் பண்ணேன். இருந்தாலும் அவங்க பண்ண முடியல, எவ்வளவு தூரம் போறாங்க. ஆனா உண்மையா அவங்க சர்வீஸ் மாதிரி என்னோட ஓன் சிப்ளிங்ஸ் மாதிரி தான் எல்லாருமே பண்ணாங்க. ரவி சாரும் ஒரு ஒரு அங்கிள், என்னோட ஒரு அங்கிள் மாதிரி எனக்கு தேவையான எல்லா சர்வீஸும் பண்ணாங்க. டிரான்ஸ்கிங் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலா அப்பாவோட ஃப்ரெண்ட் அவங்க, அதனால அவங்கள வழியா அப்படி. இப்ப எப்படி இருக்கு இந்த பையன் உங்களுக்கு? என்ன ஒரு மிக்ஸ்ட் எமோஷனா தான் இருக்குது. பேக் சைடுல பெரிய ஆமா ஆமா, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுதோ அது வர ஒரு நல்ல கண்டிப்பா நல்ல எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்க திமோர் ஏன் சார் சூஸ் பண்ணீங்க? மேடம் எல்லாரும் நாங்கள் சர்ச் பண்ணதில் அது ஒரு நல்ல கிளாரிட்டியாக தெரிஞ்சது. இன்னொன்று நம்மளோட இது எம்பிபிஎஸோட இதை அங்கே நடத்துறதுனால நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்ற இதில் எம்டின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அங்கே வந்து எம்பிபிஎஸ்ன்னு ஒரு இங்கேயோட இது கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதில் கிளைமேட்டு நம்மளோட கிளைமேட் இருக்கிறதுனால அது ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜ். எல்லாமே கிளாரிட்டி விசாரிச்சு எல்லாமே பண்ணதில் எங்களுக்கு ஒரு இது அவங்களும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதனால எங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்க என்ன சொல்றீங்க? பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணாங்க, எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடு, அதனால ஓகே. எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லா ஸ்பெஷலா எப்படி இருக்குது அங்க போய் ஸ்டே பண்றது எல்லாமே வந்துட்டு மேம் கரெக்டா கிளாரிட்டியா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு, அதனால ஓகே. ஒரு இது டிரான்ஸ்கிரிப்ட் சர்வீஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பக்கா. அவங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? நியூஸ் பேப்பர் பண்ணோம், நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணோம், அவங்க கான்டாக்ட் நியூஸ் பேப்பரில் வச்சு விட்டுருந்தாங்க, பார்த்தோம். அப்புறம் சர்ச் பண்ணோம், நல்லா இருந்தது. சரி நம்மளோட டிஃப்ரெண்ட் கண்ட்ரியாக ஒன்று செலக்ட் பண்ணுமே, எல்லாரும் ஒரே இதில் இருந்தால் நல்லா இருக்காது. இன்னொன்று லாங்குவேஜ் வந்து மற்ற கண்ட்ரியில் போனால் அங்கே ஒரு லாங்குவேஜ் கம்பல்சரி படிக்கணும்பாங்க, இது இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. எல்லாமே அட்வான்டேஜ், எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான் எல்லாமே கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு. நர்வஸ் இருக்கு. திமோர் ஏன் சூஸ் பண்ணீங்க? எங்களுக்கு ராஜா தங்கப்பன் சார் வந்து இது சேம் லைக் இந்தியான்னு சொன்னாங்க. அது சொல்லும் போதே எங்களுக்கு அந்த ஃபீல், அந்த கண்ட்ரி எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்ப வரைக்கும் நான் வெளியில அனுப்புற மாதிரியே ஃபீல் பண்ணல, என்னோட தாய்நாட்டுக்கே அனுப்புறது மாதிரி தான் ஃபீல் பண்றேன். ராஜா தங்கப்பன் சார் எங்களை கைட் பண்ணவே எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு தாய் ஹார்ட் மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் டு ராஜா தங்கப்பன் சார் அண்ட் டிரான்ஸ்கிங் மெடிக்கல் ஏஜென்சி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். பாஸ்போர்ட் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் கஷ்டம். பாஸ்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சரிங்களா? ரீச் ஆவீங்க, அது வரைக்கும் பாஸ்போர்ட் பத்திரமா இருக்கணும் உங்க கையில. அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணாதீங்க, ஓகேவா? ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ணிக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க கூட.